ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபி ஆரி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்மளோட கிளாஸில் சுகர் பீட் ஒர்க்கு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறேன், ட்ரா பண்ணி. அப்புறம் இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு ஷேப் ஒர்க்குக்காக இந்த ட்ரையாங்கிள், ஒரு ரவுண்ட் ஷேப், அப்புறமா ஒரு திலகம் ஷேப். இது மூணும் உங்களோட ஷேப் ஒர்க். ஓகேங்களா? இப்போது நான் எப்பயும் போல் நார்மலாக மிஷின் நீடில் எடுத்திருக்கேன், மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ பீட்ஸ் போடுறதுக்காக நான் பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகர் பீடு ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பீடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரெண்டு பீடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒரு பீடாக போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு பீட் போட வருது அப்படின்னா அதுக்கப்புறமா ரெண்டு பீடாக போட்டு ஒர்க் பண்ணுங்கள். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரெண்டு பீடு தான் போட்டு ஒர்க் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ரெண்டாக போட்டிங்கன்னா கேப் உங்களுக்கு அதிகமாக வரும். அந்த கேப் வராமல் இருக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம ஒரு பீடாக போட்டு ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதோட முடிச்சுட்டு இன்னட் போட்டுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணலான்னா இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த கார்னர் வந்ததுக்கப்புறமா ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு எனக்கு நூல் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த பக்கம் இருந்து போடுறேன். இந்த மாதிரி ஒரு குட்டியாக லாக் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் போடலாம். அதாவது கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படியே. இந்த கார்னரில் கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுட்டு இந்த சுகர் பீடுக்கு பின்னாடி குத்தி அதுக்கப்புறமா இங்கே கண்டினியூ பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கார்னர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ முடிச்சுட்டு இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைனில் ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடணுன்றதும் ஷேப் ஒர்க் பண்ணுங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு நான் எப்படி இந்த இடத்துல க்ராஸ் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி நீங்கள் இப்படி கொண்டு முடிக்கணும். இதுதான் உங்களுக்கு இதோட ஷேப் ஒர்க்கு. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள். நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.